ஹரிதாஸ், இந்த ரோட் ஷோனால அங்க போக்குவரத்து ஏதேனும் முன்னாடியே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? இது ஏற்கனவே அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய ஒரு ரோட் ஷோவா நாம பார்க்கணுமா? இது ஏற்கனவே அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய ஒரு ரோட் ஷோவாக தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவினாசி சாலையில் எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை. வழக்கம் போல அனைத்து வாகனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை இறப்பு சாலை வரை உள்ள பகுதியில் மட்டுமே இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இது திட்டமிட்டு காவல்துறையினரும் சூழ்ந்துள்ளனர். அவர்களும் தக்க பாதுகாப்பு வழங்கினர். எந்தவித பிரச்சனையும் இல்லை. வழக்கம் போல அவினாசி சாலையில் போக்குவரத்து ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, ஒருபுறம் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அவினாசி சாலையை சுற்றி விடுவார். பின்னர் அங்கிருந்து காரில் நேராக ஆரஸ்வரம் பகுதியில் உள்ள அந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியால் எந்தவித பாதிப்பும் தற்போது வரை ஏற்படவில்லை. ரைட் ஹரிதாஸ், தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ரோட் ஷோ முடிச்சுட்டு எந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க இருக்கிறார்? அது பற்றின விவரங்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முடித்துக் கொண்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பல்வேறு அரசின் சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் இதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவருக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க உள்ளார். அதனை முடித்துக் கொண்டு அவர் அங்கிருந்து நேராக புறப்பட்டு சிவானந்தா காலனியில் உள்ள நடைபெற்று வரும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொது மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அங்கு சிறப்புரையாற்றுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் சுபவீரபாண்டியன் உள்ளிட்ட பலரும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கோவையில் சுவாரஸ்ய காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. கோவையில் ஒரே நேரத்தில் 2 ரோட் ஷோக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியின் அந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு செல்லக்கூடிய வழியில் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர்களுடைய அன்பை பரிமாறும் விதமாக அங்க ரோட் ஷோவில் பங்கெடுத்திருக்கிறார். மற்றொரு புறம் திமுக தரப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் புடைசூழ அவருக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த ரோட் ஷோவை ஏற்கனவே ஏற்பாடு செய்து அதை அரங்கேற்றியும் வருகின்றனர். கட்சி கொடிகள் பறக்க, கட்சி கொடி நிறத்தில் பலூன்கள் உள்ளிட்டவற்றுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் இரு பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், கோவையில் ஒரே நேரத்தில் 2 ரோட் ஷோ, கோவை தயாரா இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? வணக்கம். நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி கோவை இன்று மிகவும் பரபரப்பாக உள்ளாகியுள்ளது. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2வது நாள் அதோடைய நிகழ்ச்சிக்கு செல்கிறார். தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று அரசு தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு இன்று கோவை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார். அவரை வரவேற்க ஒரு பக்கம் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்திலிருந்தே விமான நிலையம் இருந்த கட்சிகளுக்குமே அந்த கொடி கம்பங்கள் பேனர்கள் வைக்கக்கூடிய அந்த போட்டிகளும் நடைபெற்றிருந்தது நம்மால பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 2 பக்கங்கள், அதாவது கோவையில ஒரே இடங்கள் இல்லாமலும் ஒரே இடங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடப்பதனால் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் எந்த விதமான கருத்து முரண்பாடும் வேறுபாடும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. காரணம், மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. விமான நிலையத்திலிருந்து அவர் 3:30 மணி அளவில் புறப்பட்டு தற்போது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். விஜய் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய குருமம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் விஜயுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் வரக்கூடிய சாலைகள்ல இருந்து அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்கும் அவருக்கு வணக்கம் சொல்வதும் செல்ஃபி எடுப்பதும் போன்ற மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வராங்க. அதையும் விஜய் ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. அவர்களுடைய பாதுகாவலர் மத்தியில் அந்த ரோட் ஷோல பங்கு பெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே சமயம் துணை முதலமைச்சருக்கு அவருக்கான பாதுகாப்பு துறை அதிகாரிகளுடன் அவர் அந்த பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களிடம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் மற்றும் அதை வாங்கி கொண்டு அவருடைய அதிகாரிகளிடம் கொடுத்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களை துணை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதை முடித்துக் கொண்டு சிவானந்த காலையில் நடக்கக்கூடிய ஒரு பேரணியை தொடங்கி வைத்துக் கொண்டு இன்று இரவு 10 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் இன்று மாலை திட்டமிட்டபடி அவங்க 3 மணிக்கு ஆரம்பித்ததால் அவர்கள் 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கலாம். நேற்றைய தினம் வரை இன்றும் சுமார் 2 மணி நேரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தாமதமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்க நிலையில அவர் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் 7:30 மணி அளவில் நிகழ்ச்சி முடிந்தது. அதே நேரம் இன்றும் நீடித்தால் அவர் தனி விமானம் மூலம் செல்கிறார். அவருக்கு
அவரும் வந்து செல்வதற்கான அந்த விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அவருக்கு இன்றைய தினம் 7 மணி அளவில் வந்து அந்த தனி விமானத்துக்கான ஷெட்யூல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று நேரம் இந்த தாமதமான காரணத்தால் அந்த விமானத்தின் நேரம் மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான தகவல்கள் நமக்கு சற்று நேரத்தில் வந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருவரும் வந்து இன்று இரவு வந்து விமான நிலையத்தில் சந்திக்க வாய்ப்பு இருக்குமா என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. இருவருக்கும் 2 மணி நேரம் அந்த இடைவெளி இருக்கிறதுனால இன்று மாலை இரவு அவர்கள் வந்து சந்திக்க வாய்ப்பில்லை. நேற்றைய தினமே வந்து பாத்தீங்கன்னா இருவரும் சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை வந்து பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளில் வந்து பாதுகாப்பு பணியில் போலீசாரும், துணை முதலமைச்சர் செல்லக்கூடிய பாதையில் வந்து போலீசார் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் விரைந்து அரசு திட்ட பணிகளை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருந்ததை பார்க்க முடிகிறது. கோவை மாநகர் மற்றும் அந்த பகுதிகளில் 2 கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து போஸ்டர்களும் பேனர்களும் வைப்பதற்கு கோவை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவுடைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் டிவிகே உடைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த கடந்த 2 தினங்களாக இந்த ஒரு அரசியல் போட்டிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுடைய பொதுமக்களுக்கு அவங்களுடைய எங்க கட்சி தலைவர் வருகிறார் அதை தெரிவுபடுத்துவதற்கான இவங்க தொண்டர்கள் வந்து களமிறங்கி வேலை பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. விஜய் இந்த சூழல்ல கல்லூரிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து விட்டார். வரக்கூடிய பகுதிகளில் அந்த மேற்கூரையில் ஏறி பாதுகாவலருடன் நின்று கொண்டு அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய துண்டுகளை வாங்கி கொண்டு விட்டு ரசிகர்களை வந்து வாகனத்தில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில 2 சக்கர வாகனங்களை வந்து அவர் கண்டிக்கும் விதமாக, தம்பி போதும் போங்க, எடுத்துட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய பாணியில வந்து சொல்லிட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மளுடைய தொலைக்காட்சிகள் பிரத்யேகமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் ஒரு சில பேர் வெயில் நின்று இருக்கக்கூடிய காரணம் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவர் சைகை மூலமா சொல்லக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் இந்த ரோட் ஷோவை மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக அவர் ஒரு விஜய் வந்து பங்கு பெறுவதை காணப்படுகிறது. அதே சமயம் துணை முதலமைச்சர் அவர் வழக்கமாக செல்லக்கூடிய இடங்கள்ல அவரை பொதுமக்கள் பார்ப்பதற்கு வருவது அதிகம். அதே போன்று இன்று வந்து கோவைமுத்தூரிலும் அவர் வரக்கூடிய இடங்கள்ல அதிக அளவுல சூழ்ந்திருக்காங்க. ஒரு தொகுதியை சேர்ந்த மக்கள் அவரிடம் வந்து கோரிக்கைகளும் அரசு சார்ந்த திட்டங்கள் கேட்பதற்கான மக்களும் வந்திருப்பாங்க. அதே சமயம் அவருடைய பயனாளிகளும் வந்து அதிக அளவுல வந்திருப்பாங்க. அவருடைய நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அவரையும் வந்து அவர் குறிப்பா திமுக துணை முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இளநடை தலைவர் அப்படிங்கிறனால அவருடைய துறை சார்ந்த நிர்வாகிகளும் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டிக்காக இந்த பக்கம் எங்க தலைவர் வந்திருக்கிறார், அதனால அவர்களும் வந்து அவரை வரவேற்பதற்கான அந்த கூட்டங்கள்ல அவர் வரக்கூடிய காட்சிகள் அவர் வந்திருக்கக்கூடிய அந்த பக்கம் அவருடன் சேர்ந்து அந்த வாகனத்தோடு சேர்ந்து அந்த கூட்டமா நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கோவை 2 தலைவர்களையும் வந்து வரவேற்று அவர்களுக்கான அந்த நிகழ்ச்சியில் செல்வதற்கான அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து அவர்களை வந்து உற்சாகமாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் கோவையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் வந்து அந்த ரோட் ஷோல ஈடுபட்டிருக்கார். மறுபக்கம் வந்து திமுகவின் துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த ரோட் ஷோல ஈடுபட்டிருக்க காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறை இரண்டு நிகழ்ச்சிகளையும் வந்து கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் செல்லக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு விரைந்து செல்ல வேண்டும் என்ற ஏற்பாடுகளை காவல்துறை கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.